சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி உங்கள எத்தனை பேருக்கு ஆஃப்டர்நூன் இல்ல ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு தூங்குற ஹாபிட் இருக்கு? இதனால ஹார்ட் டிசீஸ் வரும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க ஹார்ட் டாக்ஸ்ல பார்க்கலாம். Sleep is a core component of cardiovascular health, but how we sleep matters a lot. 7 to 9 hours of good quality nighttime sleep is important. நைட்ல தூங்கணும்னு தெரியாம ஒரு நாளைக்கு 7 to 9 hours தூங்குறேன்னு நினைச்சிட்டு அதை காம்பன்சேட் பண்ண டே டைம்ல தூங்குறாங்க. அப்படி ரொம்ப நேரம் டே டைம்ல தூங்குறதே ஹார்ட்டுக்கு ரிஸ்க் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது எப்படி ரிஸ்க்னு சொல்றீங்க? 3 லட்சம் பேருக்கு மேல பண்ண ஸ்டடியில ஒரு நாளைக்கு 60 மினிட்ஸ் மேல டே டைம்ல தூங்கினா அது ஹார்ட் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நைட் டைம் ஸ்லீப் குவாலிட்டி கம்மியாகுது, கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் அதிகமாகுது, சிர்காடியன் ரிதம் அதாவது நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் அது அஃபெக்ட் ஆகுது. ஹசார்ட் ரேஷியோ மோர் தென் 1 இருந்தா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க. 3 lakh பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பண்ண ஸ்டடியில 60 மினிட்ஸ் மேல டே டைம்ல தூங்குனா அவங்க எல்லாருக்குமே ஹசார்ட் ரேஷியோ மோர் தென் 1 வருது. அவங்க எல்லாருக்குமே கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கேட்பீங்க, நான் டே டைம்லயும் நல்லா தூங்குறேன், நைட் டைம்லயும் தூங்குறேன், அப்ப ரிஸ்க் எனக்கு கம்மியா இருக்குமா? 60 மினிட்ஸ் மேல டே டைம்ல தூங்குனா நைட் டைம்ல ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் ஒரு சில பேருக்கு டே டைம்ல எக்ஸஸவா தூங்குறதே ஒரு அண்டர்லைங் டிசீஸ் மார்க்கரா சொல்றாங்க. உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், டிப்ரெஷன், ஒபிசிட்டி, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, இந்த டிசீஸ்க்கெல்லாம் டே டைம் ஸ்லீப்னஸே ஒரு சிம்டம்னு சொல்றாங்க. அதனால டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 to 9 hours of good time proper sleep important, 7 to 9 hours of night time sleep plus around 30 minutes of daytime nap is optimal. டே டைம் மோர் தென் 60 மினிட்ஸ் தூங்கினா இன்க்ரீஸ் ரிஸ்க். எக்ஸசிவா டே டைம்ல தூங்கிட்டே இருந்தா அண்டர்லைங் டிசீஸ் இருக்கான்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஸோ 20 மினிட்ஸ் தூங்குறேன்னு சொல்லிட்டு 2 hours தூங்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ அவர் பேஜ்.